Welcome to Guru Grammar Mastery. I am Travida. First tutor. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா error spotting, phrase replacement, fillers. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா noun பேஸ் பண்ணி, noun டாபிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏற்கனவே நான் வந்து types of noun, singular, plural, countable, uncountable, then ரூல்ஸ் ஆஃப் நான் இது வந்து தனித்தனியாவே வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கோர்ஸ், ஒரு தனி கோர்ஸா தான் போயிட்டு இருக்கு. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற ஒரு தனி கோர்ஸா தான் உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்குது. சப்போஸ் எனக்கு வந்து எஸ்பிஐக்கு வந்து எனக்கு வேணும், நிறைய எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னு வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷன் போயிட்டு இருக்கேன். ஆனா எரர் ஸ்பாட்டிங்ல, ஆனா எனக்கு அதுக்கு வந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி, அதனால இப்படி கோர்ஸா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸாவே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இன்னைக்கு இப்படி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. நான் வந்து எல்லா டாபிக்லயும் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் வந்து என்னென்ன டாபிக்ல உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் உண்டோ அத்தனைக்கும் எக்ஸசைஸ் எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போட்டு தரேன். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா அதாவது உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பேஸ் பண்ணி உள்ள நவுனை பேஸ் பண்ணி உள்ள எக்ஸசைஸ் எரர் ஸ்பாட்டிங், ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், தென் ஃபில்லர்ஸ். ஓகேங்களா? அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னாவே நம்ம வந்து பார்க்கலாம். கொஞ்சம் தான் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், ஒன் பை ஒன்னாவே பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாமா? எரர் ஸ்பாட்டிங்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸ்பீக்கர்ஸ் ஆஃப்டர் ஸ்பீக்கர் came on the stage to perform. இதுல மிஸ்டேக் என்னன்னு தெரியுதுங்களா? ஸ்பீக்கர்ஸ் ஆஃப்டர் ஸ்பீக்கர். நீங்க வந்து ரூல்ஸ் ஆஃப் நவுன் அதை படிச்சிருந்தீங்க, அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நவுன் ப்ரிப்போசிஷன் நவுன் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா சிங்குலரா தான் இருக்கணும், ப்ளூரல் ஃபார்ம் வரக்கூடாது. இப்ப இதுல மிஸ்டேக் என்ன? ஸ்பீக்கர்ஸ் ஆஃப்டர் ஸ்பீக்கர் வரக்கூடாது, ஸ்பீக்கர் ஆஃப்டர் ஸ்பீக்கர் தான் வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் டைம், the table's legs have been elaborately curved. அதாவது டேபிள் மேசையோட கால்கள் வந்து என்ன இருக்கு, நல்லா வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுல வந்து டேபிள்ஸ் லெக்ஸ் தப்பு இல்லை அப்படின்றீங்களா? ஓகே, காமனா கேஷுவலா நம்ம சொல்லலாம் டேபிள்ஸ் லெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து நமக்கு வந்து ஃபார்மலா டிஸ்கிரிப்டிவா நம்ம என்னதான் சொல்லணும் அப்படின்னா லெக்ஸ் ஆஃப் டேபிள் தான் சொல்லணும், டேபிள்ஸ் லெக் சொல்லக்கூடாது. இதுல இந்த மாதிரி இதுலதான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம வந்து கிராமட்டிக்கலா பார்க்கும்போது இப்படிதான் சொல்லணும், த லெக்ஸ் ஆஃப் டேபிள் தான் சொல்லணுமே தவிர டேபிள்ஸ் லெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட், த சில்ட்ரன் என்ஜாய் லிசனிங் டு கோஸ்ட் ஸ்டோரிஸ் எஸ்பெஷலி ஆன் ஹாலோவின் நைட். ஓகேங்களா? Children enjoy listening to ghost stories, especially on Halloween night. இதுல மிஸ்டேக் என்ன? மிஸ்டேக் என்ன? children enjoy listening. ஓகே, இதுல எது தப்பு இல்ல. ghost stories, ghost stories இதுல மிஸ்டேக் இருக்கா? especially on Halloween night இதுலயும் மிஸ்டேக் இல்ல. அப்ப மிஸ்டேக் எதுல? கோஸ்ட் ஸ்டோரி, பேய்கள் கதைகள் அப்படின்னு வரக்கூடாது, பேய் கதைகள் தான் வரணும். மிஸ்டேக் என்ன? கோஸ்ட் ஸ்டோரிஸ்னு வரணும், கோஸ்ட் ஸ்டோரிஸ்னு வரக்கூடாது. நெக்ஸ்ட், did you see any of the child when you were in the garden? ஃபர்ஸ்ட் இதுல வந்து did you see மிஸ்டேக் இல்ல. any of the child மிஸ்டேக் இருக்கா? when you were in the garden நீங்க வந்து கார்டன்ல இருந்தப்ப ஏதேனும் குழந்தைகளை பார்த்தீங்களா? ஆன்சர் சொல்லிட்டேனா? ஏதேனும், எனி ஆஃப் த சைல்டு. எனி ஆஃப் வந்ததுன்னா என்ன வரணும்? நவுன் வந்து ப்ளூரலா தான் வரணும், சிங்குலர் வரக்கூடாது. அப்ப மிஸ்டேக் என்ன? எனி ஆஃப் த சைல்டு வரக்கூடாது, எனி ஆஃப் த சில்ட்ரன் தான் வரணும். ஓகேவா? டிட் யூ see எனி ஆஃப் த சில்ட்ரன் when you were in the garden? நீங்க வந்து கார்டன்ல இருந்தப்போ ஏதேனும் குழந்தைகளை பார்த்தீர்களா? ஏதேனும் குழந்தையை பார்த்தீர்களான்னு வரக்கூடாது. The students should work hard in order to build their career. Students should work, mistake இல்ல. should work hard in order to build their career. ஓகேங்களா? மிஸ்டேக் என்ன தெரியுதா? இல்ல, எதுவுமே மிஸ்டேக் இல்ல, அப்படிதானே? இல்ல, இந்த இடத்துலதான் நமக்கு கேரியர் இருக்கு இல்லையா?
இந்த கேரியரோட ஸ்பெல்லிங் என்ன? நம்ம வந்து கேரியர் வந்து ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒரு கேரியர் என்னதுன்னா நம்ம வந்து ஒன்னு சுமந்துட்டு போகக்கூடியதுதான் என்னது கேரியர். இன்னொன்னு வந்து என்ன நம்மளோட லைஃப் ஜேர்னியை தான் என்னன்னு சொல்றோம் கேரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெல்லிங் வந்து ரெண்டுத்துக்குமே என்னவா இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த கேரியருக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒன்ன வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதான் கேரி பேக். ஒன்ன வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கேரியருக்கு தான் CARRIER. ஓகேங்களா? நம்மளோட லாங் டேர்ம் ப்ரொஃபஷன் வந்து என்ன எப்படி அதோட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா CAREER. ஓகேங்களா? இப்ப மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு இல்லை, எல்லாத்துலயும் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் phrase replacement. phrase replacement எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல வந்து தப்பான ஃப்ரேஸை நம்ம எடுத்துட்டு அதுல வந்து கரெக்டான அதுல என்ன ராங்கோ அந்த ராங்கான ஃப்ரேஸை எடுத்துட்டு கரெக்டான ஃப்ரேஸை வந்து நம்ம வந்து இந்த சென்டென்ஸை வந்து கரெக்ட் பண்றதுக்கு பேர் தான் என்னது phrase replacement. ஓகேங்களா? he did many mischief at the party. ஓகேங்களா? இதுல வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. நாலாவது என்ன அப்படின்னா இதுல வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தேவையில்லை அப்படின்னா நம்ம நோ இம்ப்ரூவ்மெண்ட் போட்டுடலாம். இப்ப வந்து ஒவ்வொரு சென்டென்ஸா நம்ம வந்து என்ன பண்ணணும் எதுல வந்து கரெக்ட் எது தப்பு, என்னென்ன வார்த்தைக்கு அப்புறம் என்னென்ன வரணும் எது வரக்கூடாது அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? அதுல வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் கரெக்டா இருக்குதா, நவுன்ல வந்து கவுண்டபிள் அன்கவுண்டபிள் எல்லாம் கரெக்டா இருக்கா, சிங்குலர் ப்ளூரல் எல்லாமே கரெக்டா மேட்ச் பண்ணியிருக்கிறாங்களா, அன்கவுண்டபிள் நவுன் இருந்தான்னா என்ன வந்து நமக்கு வந்து அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வரணும் அப்படின்றத நம்ம வந்து கார்லேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த சென்டென்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த ஃப்ரேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? he did many mischiefs at the party. இதுல வந்து இந்த சென்டென்ஸ்ல வந்து ஏதாவது கரெக்ஷன் இருக்கா? இருக்கு. என்ன அப்படின்னா இதுல வந்து mischiefs அப்படின்றது என்னது அப்படின்னா uncountable noun. mischiefsன்றது என்னது? uncountable noun. uncountable-க்கு என்ன கிடையாது? plural கிடையாது. ஓகேங்களா? அப்ப எஸ் போடலாமா? plural word வரலாமா? வரக்கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுமே என்ன ஆயிருது? அடிபட்டு போகுதா? அப்போ வந்து என்ன வரணும்? மேட் மச் மிஸ்சீஃப்னு வரணும். மேட் மச் மிஸ்சீஃப் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ ஆம் enrolled a 3 years degree course. I am enrolled a 3 years degree course. நான் வந்து ஒரு 3 வருடங்கள் டிகிரி கோர்ஸை என்ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றது கரெக்டா? சொல்றப்பவே நம்ம வந்து இந்த சென்டென்ஸ் தப்பு அப்படின்னு தெரியுது. ஓகேவா? அப்ப and 3 year வரக்கூடாது. and எதுக்கு வரணும்? வவல்ஸ் வந்தா மட்டும்தான் and வரணும். ஏன் 3 year டிகிரி கோர்ஸ்? கரெக்டா? ஏன் 3 years டிகிரி கோர்ஸ்? கரெக்டா? இப்ப இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் வரணும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு 3 yearsன்னு வரக்கூடாதுன்னு. அப்ப ஆன்சர் எது? 3 year டிகிரி கோர்ஸ் தான் வரணுமே தவிர 3 yearsன்னு வரக்கூடாது. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம வந்து அது வந்து நம்பர் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். 3 yearன்னா வரணும், 3 years வரக்கூடாது. ஏற்கனவே நம்ம வந்து எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லியாச்சு. திருப்பி இங்க வந்து ப்ளூரல் வந்து வரக்கூடாது. ஓகேங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் he gave me an old scissor. he gave me an old scissor. இதுல வந்து என்ன தப்பு அப்படின்னு பார்க்கலாம். old scissor and old scissors, a pair of old scissors, no improvement. இத பாத்தீங்க அப்படின்னா and old scissor கரெக்ட் தானே? ஒரு scissor தானே? தப்பு இல்ல, no improvement. ஓகேவா? போயிடலாமா? இல்ல. ஏன் அப்படின்னா ஓல்டு சிசர் வரக்கூடாது. ஏன்னா AEIOU வந்ததுன்னா ஆன் வரணும். அப்போ இந்த ரெண்டுத்துல இது கரெக்ட்னு நினைப்பீங்க. அப்படிதானே? கிடையாது. சிசர்ல எத்தனை பார்ட் இருக்கு? 2 பிளேட் இருக்கா? அப்போ வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா a pair of old scissors தான் சொல்லணுமே தவிர and old scissors சொல்லக்கூடாது. இங்கிலீஷ் தானே, இதுல என்ன இருக்குது அப்படி போட்டுட்டு போயிடலாம். படிக்காண்டான்னு நினைக்க, நவுன்ல தானே, ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. கண்டிப்பா என்ன இருக்கு நமக்கு? சின்ன சின்ன இதுலயும் இங்கிலீஷ்ல தான் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. சரிங்களா? இங்கிலீஷை நீங்க வெல்வர்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீ உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். தெரியுதா? இதுலயே a pair of old scissors தான் சொல்லணும், and old scissors சொல்லணும். ஒரு சிசர் தான் நினைக்க கூடாது. அது வந்து என்ன இருக்கு? 2 பிளேட் இருக்கு. அதனால a pair of old scissors தான் சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் the race is
100 meter long. The race is 100 meter long. Okay வா? A 100 meter long சொல்லலாமா? A 100 meters long சொல்லலாமா? 100 meter long சொல்லலாமா? என்ன வரும்? தெரியுதா? The race is a 100 meters long சொல்லணும். மீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 அதுக்கு மட்டும் தான் மீட்டர் யூஸ் பண்ணணும். 1 தவிர மற்ற எது 2 meters தான் சொல்லணும், 3 meters தான் சொல்லணும். அப்போ 100 வந்தாச்சா, 100 meters தான் சொல்லணுமே தவிர a 100 meters தான் சொல்லணுமே தவிர 100 மீட்டர்னு சொல்லக்கூடாது. அப்போ வந்து a 100 மீட்டர்ன்றது தப்பு, 100 மீட்டர்ன்றது தப்பு தான். ஓகேங்களா? இப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது? a 100 meters தான் கரெக்ட். Next, a dam was proposed to be built at that site. Okay, va? A dam was proposed to be built at that site. Okay, va? இதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து நமக்கு ராங், எதெல்லாம் என்னென்ன பிரைஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, இதோட மீனிங் எல்லாம் தெரியணும். ஓகேங்களா? built at that site, இந்த சைட் அப்படின்னா நம்ம பார்க்கறது. ஓகேங்களா? built at that site, அந்த சைட்ல built at the site. ஓகேங்களா? இது ஏறக்குறைய வந்து கரெக்ட்லாம் சொல்ல மாட்டேன். இந்த சைட் அப்படின்றது வந்து வரக்கூடாது. இந்த சைட் வந்து பார்வை. ஓகேங்களா? built at the site, இந்த சைட் வந்து இடம். இந்த built at the site, நம்ம இந்த சைட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சைட்டட், பார்வை, பார்வையின் கீழ் அப்படின்னு வரும்ல, அந்த தான் என்னது இந்த சைட். அப்ப ஆன்சர் என்னது? built at the site தான் கரெக்ட். built at the site தான். சைட்னா இந்த இடத்துல இடம். அப்ப இதுல என்ன, இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். built at the site தான் உங்களுக்கு வந்து கரெக்ட் பிரைஸ். ஓகேவா? புரியுதா? இந்த சைட்டுக்கு மீனிங் தெரியும், இந்த சைட்டுக்கு மீனிங்கும் இந்த சைட்டுக்கு மீனிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் குழம்பும். இந்த சைட் வந்து பார்வையின் கீழ் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த CITE, இதுதான் SITE தான் என்னது இடம். ஓகேவா? லாஸ்ட் ஈவினிங் I went to the optician and bought spectacles. இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். a spectacle வரக்கூடாது, 2 spectacles வரக்கூடாது, a pair of spectacles. இப்போ எது வரும் ஆன்சர்? என்ன ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா a pair of spectacles தான் கரெக்ட். ஏன் அப்படி? a bought a spectacles வரக்கூடாது. ஏன் அப்படின்னா ஸ்பெக்டக்கல், கண்ணாடியில எத்தனை லென்ஸ் இருக்கு? 2 லென்ஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது உங்களுக்கு? a pair of spectacles தானே தவிர ஸ்பெக்டக்கல்ஸ் அப்படின்னு வரக்கூடாது. ஓகேவா? புரியுதுங்களா? ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் கிளான்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். இனியும் வேணும் அப்படின்னா, இதை ஃபுல்லா பாத்தீங்க வேணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க, உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். பில்லர்ஸ் வந்து கரெக்டா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நமக்கு வந்து எப்பவுமே பொதுவா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் கண்டிப்பா ஷுவரா தப்புன்னு தெரியும். அந்த 2 ஆப்ஷன்ல எது நம்ம சூஸ் பண்றோமோ, ஆனா கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வெக்காபுலரி தெரிஞ்சிருக்கணும். அதுல ஒண்ணுத்துக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் பில்லர்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து சூஸ் பண்ண முடியும், எந்த இடத்துல எந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா the dash of the company has been handling the financial operation of the year. யாரு? the director of the company வருமா, directorship of the company. பார்த்த உடனே நம்ம வந்து டைரக்ஷன் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, டைரக்டினாலும் வந்து மீனிங் தெரியும். ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டுத்துல டைரக்டர் ஆர் டைரக்டர்ஷிப், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், இந்த டைரக்டர் ஆஃப் த கம்பெனி தான் வரும், ஃபைனான்சியல் ஆப்ரேஷனை யாரு ஹேண்டில் பண்ணுவா, டைரக்டர் தான் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. என்ன வரும் அப்படின்னா டைரக்டர்ஷிப் தான் வரும். ஏன் அப்படின்னா டைரக்டர் அப்படின்னா ஒரு இயக்குனர், அந்த இதை வந்து ஒரு ஆர்கனைசேஷனை வழி நடத்தி கொண்டு போறவங்க. டைரக்டர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டைரக்டர்ஷிப் வந்து பிகம் ஏ டைரக்டர் ஆஃப் த என்டையர் டிபார்ட்மெண்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் டைரக்டர் தான் யாரு? இந்த டைரக்டர்ஷிப். அவரோட ஹோல் வழிகாட்டுதல். ஒரு ஆள் இப்ப வந்து ஒரு கம்பெனில வந்து இருக்காங்கன்னு வைங்களா, இந்த கம்பெனியை வந்து ஃபுல்லா வழி நடத்தி கொண்டு போறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களதான் என்னன்னு சொல்லுவாங்க? டைரக்டர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இதை நடத்தி கொண்டு போறவங்க டைரக்டர். ஃபுல்லா எல்லா இதையும் அந்த கம்பெனியே அந்த நிறுவனத்தையே வழிகாட்டுதல், அவங்களோட வழிகாட்டுதல் படின்றாங்க இல்லையா, அதுதான் டைரக்டர்ஷிப்.
புரியுதுங்களா? அப்ப இதுல வந்து என்ன வரும்? டைரக்டர்ஷிப்னு வரும். நெக்ஸ்ட் the investigation, the dash of the investigation was revealed in the final report. என்ன இன்வெஸ்டிகேஷனோட ஃபைனல் ரிப்போர்ட் வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடந்ததுன்னா அதோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெளிப்பாடை என்னன்னு சொல்லுவோம்? அவுட்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அவுட்கம் தான் வரும். இப்போ அவுட்கம் இதுல 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல அவுட்கம் சொல்லியாச்சு. ஆன்சர் இதுதான், வெளிப்பாடு கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு. அவுட்கம்மர் வரக்கூடாது, அடுத்தது அவுட் டூயிங் வரக்கூடாது, அவுட்கம்ஸும் வரக்கூடாது. நெக்ஸ்ட் the employee was highly appreciated during the festive season. Employee, that is the dash of the employees. The dash of the employees was highly appreciated. Employees ஓட என்ன highly எதை appreciate பண்ணாங்க? festive seasonல எம்ப்ளாயியோட என்ன இதை வந்து appreciate பண்ணாங்க அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷன் என்ன? கோஆபரேஷன், கோஆபரேட்டிவ்னஸ், கோஆபரேட்டிவ், கோஆபரேட்டிங். கோஆபரேட்டிவ் வரக்கூடாது, கோஆபரேட்டிங்கும் வரக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து ஜெரண்ட். கோஆபரேட்டிவ்ன்றது நவுன்ல வராது, கோஆபரேட்டிவ்னஸ்ன்னு வரக்கூடாது. அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னா கோஆபரேஷன். கோஆபரேஷன்னா அவங்களோட ஒன்றுபட்ட அப்படின்னு வரும். ஓகேங்களா? the cooperation of the employee. நெக்ஸ்ட் வந்து the dash of the new policy lead to some unexpected consequence. the new policy வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னா நமக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கான்சிக்வன்ஸ், தேவையில்லாத இது வரும்னு சொல்லுவாங்கல்ல. நியூ பாலிசியை கொண்டு வந்ததுனால நமக்கு தேவையில்லாத கான்சிக்வன்ஸ் வரும்பாங்க. என்ன இம்ப்ளிகேஷன் வருமா, இம்ப்ளையிங் வருமா, இம்ப்ளைடுன்னு வருமா, இம்ப்ளிகேஷன்ஸ்னு வருமா? ஓகேங்களா? இதுல நவுன் எது? இம்ப்ளையிங் கிடையாது, இம்ப்ளைடும் கிடையாது. ஒன்னு ஜெரண்ட், ஒன்னு வந்து வேர்ப். இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ளூரல்ல வராது. இது வந்து அன்கவுண்டபிள். அப்ப கரெக்டானது என்னது? இம்ப்ளிகேஷன். ஓகேவா? The dash of the loan was approved after the detailed analysis of the applicant credit history. The dash of the loan. இப்போ வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆயிட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அப்ரூவர், அப்ரூவிங், அப்ரூவ்டு. அப்ரூவ்டு, அப்ரூவிங் என்ன ரெண்டுமே என்னதுதான். ஒன்று வந்து ஜெரண்ட், ஒன்று வந்து வேர்ப். ஓகேங்களா? அப்ரூவர், அப்ரூவல் இந்த ரெண்டுத்துல தான் நமக்கு வந்து இடிக்கும். நம்ம வந்து இது வந்து வழக்கத்துல உள்ளனா அப்ரூவர் அப்படின்னா யாரு? ஒன்று வந்து ஒரு ஆள் சரண்டர் ஆகிறதா என்னன்னு சொல்லுவாங்க? அப்ரூவர் ஆயிட்டாங்க அப்படிம்பாங்க. இப்போ இந்த லோன் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? அப்ரூவர் ஆகாது, அப்படிதானே? இப்போ லோன் என்ன ஆயிருக்கும்? அப்ரூவல் தான் ஆகும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன பில்லர்ஸ் வந்து கரெக்ட்? அப்ரூவல் ஆஃப் த லோன் வாஸ் அப்ரூவ்ட் ஆஃப்டர் த டீடைல் அனாலிசிஸ் ஆஃப் த அப்ளிகன்ட் கிரெடிட் ஹிஸ்டரி. ஓகேங்களா? புரியுதுங்களா இது வரைக்கும்? ஓகே. இனிமேல் உங்களுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த டீடைல்டு எக்ஸசைஸ் கொடுக்கலாம். இந்த நவுன் பத்தி இந்த டாபிக் எல்லாமே என்ன ஆயாச்சு? முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ப்ரோனவுன் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்ன உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேஸ்ல கொஸ்டின் வேணும், எங்களுக்கு எக்ஸசைஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.